ஒரு மலைப்பகுதியில் ஆனந்தன் என்ற காவலன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய வேலை காடுகளை பாதுகாப்பதும் அங்கு வாழும் உயிர்களை காக்குவதும் தான். தன் உயிர் போனாலும் பிற உயிருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்பதே அவன் வாழ்வின் நெறி. ஒரு நாள் காட்டில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. அந்த வழியில் ஒரு கர்ப்பிணி மான் சிக்கிக் கொண்டது. மக்கள் சிலர், அதை விட்டுவிடு, நம்முடைய உயிர்தான் முக்கியம் என்று கூச்சலிட்டனர். ஆனந்தன் ஒரு கணம் கூட யோசிக்காமல் மற்ற உயிரை அலட்சியப்படுத்திவிட்டு, என் உயிரை காப்பாற்றிக் கொண்டால் அது அறமல்ல என்று கூறி தீக்குள் சென்று மானை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தான். ஆனால் அவன் தீயில் சிக்கி கடுமையாக காயமடைந்தான். பல நாட்கள் சிகிச்சைக்குப் பிறகு ஆனந்தன் உயிர் தப்பினான். அவன் உடல் வலியால் வாடினாலும் மனம் நிம்மதியாயிருந்தது. அந்த மான் காடு முழுவதும் குட்டியுடன் சுதந்திரமாக சுற்றியது. தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பெரி, தின்னுயிர் நீக்கும் வினை. தன் உயிரையே இழக்க நேர்ந்தாலும் பிற இன்னுயிரை நீக்கும் செயலை ஒருபோதும் செய்யக்கூடாது.